கொடுக்கணும் நினைத்தா அந்த நிமிடமே கொடுக்கணுங்க. பெரிய தங்க மலையத்தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல. அரண்மனையில நல்லா வசதியா வாழ்றவங்க தான் நெறைய தானம் செய்யணும்னு, கொடுக்கணும்னு அவசியம் இல்லங்க. கடவுளுக்கு பூவ போட முடியலனா கூட, போற போக்குல 2 இலைகள பறித்து போட்டு போலாம். பசு மாட்டத்தான் தானம் செய்ய முடியல அப்படின்னா, பசு மாட்டுக்கு 2 வாழைப்பழங்கள வாங்கி போடலாம். நம்ம வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு ஒரு பிஸ்கட்ட வாங்கி பிச்சு போட்டு போடலாம். அதுவும் முடியலையா, சாப்பிடும்போது ஒரு கைப்பிடிய எடுத்து வைக்கலாம். இதத்தான் தமிழ்மொழி அழகா எடுத்து சொல்லுது. யாவருக்கும் ஒரு கைப்பிடியாம் அப்படின்னு. இதுவும் முடியலையா, என்ன பண்ணலாம் அப்படின்னா, சக மனிதர்கள சந்திக்கும்போது நம்ம என்ன இனிய சொற்களை கொடுக்கலாங்க. அல்லது ஒரு சின்னதா ஒரு புன்னகை சிந்திட்டு போகலாம். இதுவும் முடியலையா அப்படியா, நம்ம கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட அன்பா இருந்தாவே அதுவும் ஒரு தானந்தாங்க. அடுத்தவங்களுக்கு இனிமையான சொற்களை நம்ம செய்யும்போது, அடுத்தவர் வாழ்க்கையை நோக்கி நாம் கரம் நீட்டினால், இந்த பிரபஞ்சமே நம்மை நோக்கி கரத்தை நீட்டுங்க. தெரிந்து செயல்படுவோம். வாழ்க வளர்க வளத்துடன்.